ராகுல் காந்தி அவர்கள ரொம்ப வருஷமா பப்பு பப்புன்னுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைங்கள போட்டு கொஞ்சுவோம் இல்லையா? சின்ன குழந்தைய வந்துட்டு, சின்னா, முன்னா அந்த மாரி. அந்த மாதிரி வந்து பாஜகவினர் ரொம்ப பெரிய ஒரு விமர்சனம் வச்சுட்டுருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன? சாதாரணமா ஒரு சாலைகள் போடும்போது ஊழல் பண்ணியிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். மேம்பாலம் கட்டுறதுல இருக்கு. இத்தனைக்கும் ரயில் பெட்டி வாங்குறதுல கூட ஊழல் நடந்திருக்கு. ஆனா, ஓட்டுகள்ல வந்து இந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம நெனச்சு பார்த்துருப்போமான்னா, நெனச்சே பார்த்துருக்க மாட்டோம். சில நேரங்கள்ல ஏதாவது கள்ள ஓட்டு போடுறது கூட நடந்திருக்கு. ஆனா, இந்த மாதிரியான ஒரு அநியாயத்த நம்ம இப்ப தான் பார்க்குறோம். நம்முடைய இந்த சுதந்திர தின வரலாற்றிலேயே இந்த மாதிரியான ஒரு மோசமான போக்கு அப்படின்றது இதுவரைக்கும் கிடையாது. இனிமேல் வரக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய எண்ணம். இப்ப இதெல்லாம் எத காட்டுது அப்படின்னா, இனிமேல் வர்றவங்க, இப்ப இளைஞர்கள்லாம் இவங்கள பார்க்கும்போது எப்படி வந்து நெனைப்பாங்க? ஒரு வீட்ல அப்பா வந்து குடிகாரரா இருப்பாரு. வீட்ல வந்து ஒரு 4 பசங்க இருக்கிறாங்கன்னா, பையனுக்கு வந்து அந்த கஷ்ட நஷ்டம் தெரியும். அவன் பத்திரமா இருப்பான். இந்த கடைசியில பொறக்குது இல்லையா? அதுக்கு வந்து எத பத்தியும் தெரியாது. அப்ப அப்பா மாரி குடியில இறங்கிட்டா, என்ன நடக்கும் அந்த குடும்பத்துல? அப்போ அங்க இருக்கக்கூடிய மூத்த பிள்ளை இருக்கு இல்லையா? அதுதான் தட்டி கேட்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய நிலைப்பாட்ட நான் பார்க்குறேன்.